जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களை, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்களில் என்ன சொல்கிறது? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க, நம்பின வரைக்கும் போதும். 1, நெருங்கியவர்கள் துரோகம் செய்யலாம், கவனமாக இருங்க. அவசர முடிவுகள் வாழ்க்கையை குலைக்கலாம், கவனமாக இருங்க. சும்மா இருப்பது தான் பாதுகாப்பு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க, சும்மா இருக்கிறது தான் பாதுகாப்பு. நிம்மதியாக இருங்க. மூச்சு தொடர்பான பிரச்சனைகள், மன அழுத்தம் அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் சோர்வுக்கு எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தவறான முதலீடுகள் திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உழைப்பை மதிக்காதவர்களிடம் பணி புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ஸோ கவனமாக இருங்க. உங்கள் உழைப்பை மதிக்காதவர்களிடம் பணி புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலாளர்களுடன் விவாதம் ஏற்படும். அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாயை கட்டி போடணும், வேறு வழி இல்லாமல் இருக்குது. போட்டு கண்டாபடி பேசுவான், கண்டாபடி சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் மரியாதை இல்லாத இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன், நான் போடா அப்படின்னு வந்துடுவேன், நான்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவேன். தூக்கி எறிஞ்சிட்டு எங்கே போகிறது? அடுத்த வேலையை தேடி போகணும் தானே. வேலை இல்லாமல் இருந்துருவியா? எத்தனை நாள் வேலை இல்லாமல் இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன பேர் வரும் தெரியும் தானே உங்களுக்கு? அதான். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணமானவர்கள், ஐயோ இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, கேஸ் வரணும், ஸோ குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டமோ நஷ்டமோ நீ பேசுகிறத பேசி, நான் ஏதோ உனக்கான நேரம் நீ பேசின்னு இருக்க, எனக்கான நேரம் வரும்போது எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் இப்போ போயின்னு இருக்கு. ஆனால் இதில் என்ன அப்படின்னு, சிம்மராசிக்காரர்களுக்கே நான் இதை முதல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, நீங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது. எதிலும் முதன்மையாக மற்றும் தனது செயலில் வெற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சில விஷயத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால், யோகமான ஒரு வாரமாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 50% யோகம் இருந்தால் ஒரு 50% ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருக்குது. அரசு வழி முயற்சி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தோல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் லாபம் குறையும், ரொம்ப அந்தளவுக்கு எதிர்பார்க்கும். போட்டதே எடுத்தாலாம் சிறப்பு, போட்டதே எடுக்க முடியுமான்னு இருக்காது, அந்தளவுக்கு இருக்குது. வேலை சிறப்பாக அமையும். சில பேருக்கு வேலை கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென்ஷன் வேண்டாம், கோபம் வேண்டாம், இது ரெண்டுமே கொஞ்சம் தவிர்த்துருங்க. போட்டி பொறாமை அதிகம் உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நேரம் இது. பொன்பொருள் சேர்க்கை, பொன்பொருள் ஏதாவது நெகை வாங்கணும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும்னு பண்ணலாம். அடுத்ததாக பயணம், வாகனம், கவனம் தேவை. ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கும். மருத்துவம் போன்ற படிப்பு சற்று தடங்களை தரும். புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா சில தடங்கல்கள் உண்டு. எதிலும் அதாவது சில விஷயங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். நிலம் விற்க உகந்த நேரம் இது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் படிப்பு சம்பந்தமானது. மாணவ மாணவிகள் படிப்பில் மிகுந்த எச்சரிக்கையோடு நல்லா படிச்சுக்கிட்டு நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்ஸ் சம்மந்தமானதுலாம் கூட கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் ஏற்படும், வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் மறையும். சின்ன சின்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் சின்னவங்களுக்குள்ளே மனஸ்தாபங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இப்படி, வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லிவிட்டு, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய
மனிதர்களுடைய சகவாசத்தால் கெட்ட பேர் வரும், கவனமாக இருங்க. தொழில் சம்பந்தமானது சில பேருக்கு தொழில் வந்து ஆதாயம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். அதாவது நீர் சம்பந்தமான ஆதாய தொழில்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு, விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கறது வாங்கிறது, இதிலெல்லாம் நல்லா அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு இதாக இருக்கும். திருமணம், மறுமணம், சில திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் வரும். சொத்து சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். சில பேருக்கு சொத்து கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பூர்வீக சொத்தெல்லாம் கூட கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். உடல்நிலையில் கவனமாக இருங்க. தைராய்டு சம்மந்தமானது, வயிறு சம்மந்தமானது, டைஜஷன் சம்மந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்டமான சில தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருவடவூர் அப்படின்னு இருக்குது, அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. திருவடவூர் போயிட்டு வாங்க. சூரிய நாராயணர் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். சூரிய நாராயணருக்கு வந்து தீபம் போடுங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 60% நல்லா இருக்குது, 60% வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டகச்சனி நடக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஸோ ஜாதகத்தில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார் சனி அப்படின்னு. சனியோட ராகு சேர்க்கை, சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சிவனுக்கு தீபம் ஏற்றுறது, அம்பாளுக்கு தீபம் ஏற்றுறதுனா உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இது பேர் என்ன, இந்த பொங்கல் ஒன்று வைப்பாங்க, அதாவது வந்து சம்பா கோதுமை பொங்கல்னு சொல்லுவாங்க. சம்பா கோதுமை பொங்கல் சொல்கிறோன்னே சக்கரை பொங்கல், அதில் செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதை நீங்கள் செய்யுங்க. பைரவருக்கு வேப்பெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுபம் தரக்கூடியதாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால்
என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா? ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதெல்லாம் சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.